நான் நேராவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்றேன். என்ன வேணும்? ஊரு புதுசா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இது பொண்ணு. இன்னும் 6 மாத காலத்திற்குள் பெண்களால் உங்களுக்கு வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. சார், உத்தரப்பிரதேசத்தை விட ராஜஸ்தான்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பழிப்பு பெண்களுக்கு எதிராக எல்லாமே பிரச்சனைகள் இருக்குன்னா டேட்டா பாக்குற விஷயமா இது கேவலமா இருக்கு. भारत का बच्चा बच्चा जय जय श्री राम बोलेगा. இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. பெண்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள், எவ்வளவு நல்ல திட்டங்கள். இது கேவலமா இருக்கு. வெக்கமால உங்களுக்கு இதுவரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரா? ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு அந்த டோனல்ல வந்து கையை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த எல்லை மீறி நம்ம போக வேண்டாம், இல்லைன்னா மிருகங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். சோ மனிதர்கள் சொல்லும்போது ஆறாத அறிவு இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுதான் எல்லை. பாஜகவில் இருக்கிற பெண் தலைவர்கள் எங்க? எங்க ஸ்மிருதி இரானி எங்க? நிர்மலா சீதாராமன் எங்க? எங்க இருக்காங்க இந்த பெண்? மேனகா காந்தி எங்க? எல்லா பெண் தலைவர்கள் எங்க இருக்காங்க? பெண் எம்பிஸ் இருக்காங்க. கிரண் கேர் எங்க? ஹேமமாலினி அவர்கள் எங்க? கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூட்டையில் என்ன பூ. ரொம்ப மகிழ்ச்சியுடன் பாஜகவில் இன்னைக்கு இணைந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு பண்ணிருக்கேன். வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயாக என்கிட்ட கேளுங்க. குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. குழந்தைகளை மரியாதை திருப்பி அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். നിന്റെ ഉദ്ദേശം എനിക്ക് മനസ്സിലായടാ. உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்துட்டாரு. தம்பி வந்துட்டாரு. சோ இப்போ அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க?